ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நகைச்சுவை கலைஞர் ரோபோ சங்கர் உடலுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், வணக்கம். தற்போது வரை யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்? எப்போது இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கு? முழு விவரம். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நகைச்சுவை கலைஞர் ரோபோ சங்கர் உடலுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உடல்நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை எமது செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், வணக்கம். தற்போது வரை யாரெல்லாம் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்? எப்பொழுது இந்த இறுதிச் சடங்குகள் எல்லாம் நடைபெற உள்ளன? முழு விவரம். வணக்கம். நடிகர் ரோபோ சங்கர் நேற்று இரவு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவர் அண்மையில் ஒரு புதிய படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார். அங்கு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு 9:05 மணிக்கு அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. இந்த நிலையில் அவரது உடல் வலசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நேற்றிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது வரை நடிகை நளினி, பாடகர் மனோ, பாடலாசிரியர் ஸ்நேகன், நடிகர்கள் பாஸ்கர், அதே போல வையாபுரி மற்றும் சின்னத்திரையை சேர்ந்த நடிகர்கள் என ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவர் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பாக மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது அவருடன் நடித்திருந்த நடிகர்களும் அந்த கலைஞர்களும் அவருக்கு நேரில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது குறிப்பாக நமக்கு என்னதான் பல்வேறு பணிகள், வேலைகள் இருந்தாலும் கூட நமது உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும், நமது உடல்நலம் மிக முக்கியம் என்று அனைவருக்கும் அந்த ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ரோபோ சங்கரை பொறுத்தளவிற்கு 46 வயது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அனைவரும் உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அவருடைய அந்த இறுதி சடங்கு என்பது இன்று மாலை 4:30 மணிக்கு சென்னை வலசரவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிருந்தாவனம் நகரில் உள்ள சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட இருப்பதாக அவரது குடும்பத்தார் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரோபோ சங்கர் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறையை சார்ந்த கலைஞர்களும் குறிப்பாக நடிகர்கள் என ஏராளமானோர் தற்போது வரை அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.